வணக்கம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 குறித்து பார்த்தீங்கன்னா, நெறைய இடங்கள்ல முகாம் போடப்பட்டுட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இன்றைய தேதியில முகாம் எங்கே போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ மாவட்ட வாரியாக தான் நான் உங்களுக்கு டெஃபினிஷன் கொடுத்துட்ருக்கேன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிற மாவட்டம் பார்த்தீங்கன்னா, கரூர் மாவட்டத்தில் எங்கெல்லாம் முகாம் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த முகாம் கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்காக மட்டுமல்ல, இது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 50 முக்கியமான சேவைகளையும் இவங்க பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ என்னென்ன சேவை அப்படிங்கிறத பற்றி நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட்லேயே அந்த லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் உள்ளே போய்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க எங்கெங்கே முகாம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். கரூர் மாவட்டத்தை பொறுத்த வரையிலும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 இடத்துல இந்த முகாம் போடப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கரூர் மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் மண்டல அலுவலகம் 3ல் காந்தி கிராமத்தில் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சோழபுரம் பேரூராட்சியை பொறுத்த வரைக்கும் சமுதாய கூடம், அதாவது பழைய ஜெயங்கொண்டா சோழபுரம் சொல்கிறாங்க இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய வார்டு எண் 1லேருந்து 7 வரைக்கும் இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சமுதாய கூடத்தில் இந்த முகாம் போடப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கருப்பம்பாளையத்தில் இருக்கக்கூடிய சமுதாய கூடம், அது ஏகே பாரதி நகரில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு முகாமானது போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திருக்காட்டுத்துறையில் இருக்கக்கூடிய இளங்கோ நகரில் திருமலை மகால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மண்டபம் இருக்குது. ஸோ அந்த மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முகாம் போடப்பட்டிருக்கு. ஸோ இந்த 4 இடங்களில் தான் கரூர் மாவட்ட மக்களுக்கு பொறுத்த வரைக்கும் முகாம் போடப்பட்டிருக்கு. நீங்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற பர்சனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போகும்போது உங்களுடைய ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, உங்களுடைய பேங்க் பாஸ்புக், அது மட்டும் இல்லாமல் மின் கட்டண ரசீது, இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆதாரில் இணைக்கப்பட்டோ அல்லது இணைக்கப்படாதோ ஏதோ ஒரு மொபைல் நம்பர் கையில் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க. இதெல்லாம் கண்டிப்பாக ஒரிஜினல் எடுத்துகிட்டு போங்க. ஸோ ஜெராக்ஸ் வேண்டாம், ஒரிஜினல் மட்டும் எடுத்துகிட்டு போங்க. இது குறித்து உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்களுக்கு நான் உடனுக்குடனே ரிப்ளை பண்ணுறேன். இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் ஆல்ரெடி 50க்கும் மேற்பட்ட சேவைகள் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறேன் இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா இந்த ரொம்ப நாள் கிடைக்காத பிறப்பு சான்றிதழ், அதே போல் இறப்பு சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், இது மாதிரியான பலவிதமான சான்றிதழுக்கான தீர்வுகளும் அங்கே கிடைக்கும். நீங்கள் அங்கே அப்ளை பண்ணிங்கன்னா உடனுக்குடனே உங்களுக்கு பரிசீலனை பண்ணப்பட்டு உங்களுக்கு அந்த சான்றிதழ் உடனுக்குடனே வழங்கப்படும். ஸோ அதனால் அது மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் இந்த முகாம் மூலயமா நீங்கள் தீர்த்து கொள்ள வழி பாருங்கள். ஓகேவா? நன்றி.